பொம்பளைங்க கும்பிட்டா உடனே நின்றுக்கும். பொம்பளை கும்பிட்டா உடனே நின்றுக்கும். நீ நல்லா பாரு, குஞ்சு பாரு, சேர்ல இறங்கி நல்ல வாட்ட சாட்டமா, நல்ல வாழை தண்டாட்டம், பப்பாளி குருத்தாட்டம், இவ்வளவு அழகா பாக்குறதுக்கு உங்க பாக்குற பார்வைக்கும் பேசுற பேச்சுக்கும் சிரிக்கிற சிரிப்புக்கும் உங்களை பார்க்கும் போது சத்தியமாலும் செத்து போன எம்ஜிஆர் மாதிரியே இருக்கிறீங்க. நீங்க உங்களோடக்கும் போதெல்லாம் தெரியலையா? செத்து போன எம்ஜிஆர் தான் தெரியுதா? நீங்க அவ்வளவு அழகா இருக்கிறீங்க, உங்க ஸ்டைலு. அதனால ஒரே ஒரு பாட்டு எனக்காக பாடுங்க. என் கட்டி கரும்பே, என் கட்டி கரும்பே, என் கண்ணாட்டி, என் துன்பத்தை போக்க வந்த பொச்சுமலவாய். ஏழாமலை தானே ரவியான வீட்டு தானே போமாப்பிள் பேசிக்க காலையில சோலை செங்கல் சோழிக்கே பிள்ளை அனுப்பி விட்டுறேன். இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலும் பிள்ளை ஒத்துக்க மாட்டான். நான் உன்னை லவ் பண்ண நான் காதல் 3 வகைப்படும். என்ன காதல்? மிருக காதல் பண்ண போறேன். அது என்னன்னா காதல்? ஆட்டுக்காதல், எரமக்காதல், நாய் காதல். கூடாத ஊர் ஊரா இழுத்துட்டே எல்லாம் தெரியும் நாய்க்கு. மத்தலகாரங்க சும்மாவா இருக்கிறாங்க? தடி எடுத்து அடிக்கிறது, கல் எடுத்து அடிக்கிறது. அது ஒண்ணு யாருன்னா பரவாயில்ல, ஒண்ணு மூக்கல யாரும், ஒண்ணு தலையில போய் குத்தம். என்ன ஆவறது? அந்த நாய் காதல் நீயே சொல்லு. அது நாய் 1 2 எத்தனை உருப்படி தெரியுது? சரி, நாய் காதல் வேணாம். நாய் காதல் மட்டும் வேண்டவே வேண்டாம். ஆட்டுக்காதல், எரமக்காதல் அது கூட இது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன். பண்றதுலதான் இருக்கு. ஆட்டுக்காதலா இருந்தா நான் கடாய், நானே நீ பொட்டாடி. ஓ நானு உன்னை அங்க அண்ணந்தால போட்டு விட்டாங்க, அந்த டீ கடைக்கிட்ட. ஆமா, என்ன இங்க அவுத்து விட்டாங்க. அங்க இருந்து நீ மேய்ஞ்சிக்கிட்டே வர, கொஞ்சம் கொஞ்சமா மேய்ஞ்சிக்கிட்டே வர. 2 பேரு கிட்ட வந்த உடனே பொட்டாடி கடாய் பார்த்ததும் சிக்னல் கொடுக்குறேன். சும்மா அப்படி முல்ல யாருக்கும் தெரியாது. ஆமா, பொட்டாடு கூப்பிட்டா கடாய் கம்முனுக்குமா? கடாய்க்கு நினைப்பு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? என்னன்னாச்சு? அப்படியே அவுத்துட்டு வந்து இது ஆட்டுக்காதல். சரி, எரமக்காதலா இருந்தா எரமக்காதல். அது எப்படி? நான் எரமக்கடாய், நீ பொட்டருமை. சரி சரி, நான் கூட பரவாயில்லையா கடாய் கம்பெனி. நீ பொட்டருமை. அம்மாசி நாள் கண்டா சனி கழுவிய. எப்படி அம்மாசி மட்டும் தான் அப்படி சனி கழுவி? நீ எப்படி கூப்பிடுற? உன் வீட்டுல ஒன்னக்கிற நீ இருக்கிற. ஆமா, என் வீட்டுல நான் இருக்கிறேன். நீ எப்படி கூப்பிடுற? எப்படி அப்படின்னு சவுண்ட் போட்டணும். அதுவே இல்ல, உன் சவுண்ட கேட்டுக்கிட்டு நான் எப்படி கத்துறேன்? கொஞ்சம் அனத்தமா அவுத்துக்கு வந்து வேணுமா? ஆமா, அப்படியே போட்டு 12 போகணும். 6 மாசத்துல சொன்னீங்க. சொல்றீங்க 6 மாசத்துல. அப்ப என்ன ஒரு பாட்டு கேட்டேன். பாட்டு நான் பூவே எடுத்து நல்லா பாருங்க. ஒரே பாட்டிலேயே நீங்க வருங்காலத்துல இப்படியே பாடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு உண்டாகும். ஆமா, பல்லு வெட்டி போட்டு வாய்ப்பு உண்டாகும். பல்லு முன்னாடி காரப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தானே தெரியும். பேசிக் கொண்டிருந்தால் நெடிய நேரம் ஆகின்றது. நான் வந்தா நினைச்சு போவாரு.
அரங்கேற்றம் செய்த அன்பு நல்ல உள்ளங்கள், அருமை நல்ல உள்ளங்கள் யாரியா எல்லாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஊர் பொதுமக்கள் அத்தனை நல்ல உள்ளங்கள் மற்றும் கவுண்டர்கள் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் இன்னும் குலதெய்வமாக விளங்கக்கூடிய அச்சியம்மன் சுவாமிக்காக அனைத்து நல்ல உள்ளங்களும் ஒருமனதா ஒன்று கூடி இன்று ஓர் இரவு நாடகத்தை அரங்கேற்றம் செஞ்சிருக்காங்க. சிறப்பான முறையில அரங்கேற்றம் செய்த அன்பு நல்ல உள்ளங்களுக்கு எனக்காக அன்பளிப்பு செய்த அன்பு தாய் குலங்கள் அன்பளிப்பு செய்த அன்பு நல்ல உள்ளங்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அந்த அம்மன் துணை நின்று ஊர் பொதுமக்களுக்கும் அம்மன் துணை நின்று நோய் இல்லாத வாழ்வும் குறைவே இல்லாத செல்வத்தையும் பெற்று குழந்தைகள் படிக்கின்ற கல்வி செய்கின்ற தொழில் நாளுக்கு நாள் வளர்ச்சியாக வேண்டும் என்று சொல்லி பேர்பட்ட ஒரு ராஜசபையிலிருந்து ஆண்டவனின் அடிச்சுவடிகளை தொட்டு வணங்குகின்றோம். அந்த நாடகம் இன்று வைத்துள்ள நாடகம் பாண்டியன் ஸ்டோர் உடன் வழங்குவோர் சக்தி ஆச்சி மசாலா, அருண் ஐஸ்கிரீம், நிப்பான் பெயிண்ட் வழங்கும் செம்பருத்தி நாடகம் தொடர்கிறது. அத நான் யார் நீ யார் தெரியுமா? செம்பருத்தில நான் ஆதி, நீ கூ. நாடகம் பாக்குறேன். அம்மாடி திருச்சண்டை மாது
சீல சரிகம் என்ன சித்திர ஒட்டி ஆடம் வருவார் காலில் குலசு ஆட கன்னிமார்கள் அருகில் சூழ பெரிய அவரோடு போயிட்டு இருக்கிறாரா போயிடலாம் மனசு விட்டுருவாரு. என்னுடைய பெயர் தான் திருச்சடை. ஓ, உங்க பெயர் தான் திருச்சடை. திருச்சடை. அப்படி திருச்சடையாக நீங்க இருந்தாலும் என்னப்பா மகனே உங்களை பெற்றாங்களே ஓப்பமா அப்பம்மா ஓ அப்பா அம்மா ஏங்க நான் ஒரு படிக்காம சாய்க்க முடியுமா எனப்பா பேசிட்டேன். சொல்லு. உங்க தாய் தந்தை ஆசையோடு ஈன்றெடுத்த அன்புள்ள தாய் தந்தை தாய் தந்தை என்னுடைய தெய்வங்கள் தந்தையார் விபூஜனன் தந்தையார் விபூஜனன் தாயார் துரசை என்னங்க துரசை சொரக்காய் இல்ல தாயலி அவன் சொரக்காய்ங்கிறது என்ன பண்ணி என்ன பண்றது சொன்னது வேற. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுக்கிறிய நாம 44 நாள் விரதம் முடிஞ்சு 48 நாள் ஒரு மண்டலம் விரதம் முடிச்சு நாம ஐயப்பன் கோயில் போயிட்டு வந்தா ஏப்பா கல்யாணம் பண்ணி ஆசையா இருக்குமா இருக்காது. கார்த்திகை மாசம் மாலை போடுறோம். மாலை போயிட்டு வந்து 48 நாள் மாலையை பூஜை கழிச்சுட்டு மார்கழி மாசம் போய் வீட்டுல ஏதோ ஒன்று பண்ணும் போது பண்ணலான்னு போகும்போது பொம்பளைக்கெல்லாம் ஒரு அவதாரம் எடுத்துக்குவாங்க. மார்கழி மாசம் ஓமனா சக்தி
ஐயா விளக்கு எடுத்துட்டு வாங்க ஆளுக்கு பாரு என்ன சொல்றேன் ஓம் பராசக்தி அப்படின்னா ஒரு சாமி பேசுனேன் நாளைக்கு உனக்கு ஆயா கூலி கொடுத்துருவா என்ன ஆயா கூலி கொடுத்துருவா கூலி அப்படி சரி அவங்க தான் ஒரு மண்டலம் அவங்களும் புறப்பட்டு போறாங்க சரி அவங்க போறீங்க கம்முன்னு போறாங்களா ஒரு டிராவல்ஸுக்கு 7 சீட் உடையுது எங்க கோயிலுக்கு போகும்போது என்ன விமர்சனம் அவங்க தான் முடிச்சு விட்டாங்க சரி அவங்க முடிச்சு தை மாசம் ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா தை பிறந்த உடனே உடச்சே சொல்லிவிட இல்லடா அரோகரான்னு சொல்லு அப்படின்னு ஆணும் பொண்ணும் மாலையும் போட்டுக்கிட்டு பாத யாத்திரை போயிட்டு வந்து ஒரு வாரம் முழங்கால் வெளி ஆம்பளை என்ன பண்ணுவோம் பண்ண முடியாது சரி மாசம் பண்ணலான்னு பார்த்தா ஆனா தைதான் போகட்டும் தை போட்டோம் ஆசிட்டம் பிறந்துக்குச்சே மாசியில பண்ணலான்னு பார்த்தா மாசம் 8000 ரூபா வச்சு செவம் போட்டுறாங்களே என்ன பண்ணுவோம் பங்குனியில பண்ணலான்னா நோம்பி போட்டுறாங்க இப்படியா 6 மாசத்துக்கு சீசன் பிறந்துக்கிட்டா எங்க வீட்டுக்காரி பாவம் பிடிங்கிறா சரி சரி இப்ப இவ்வளவு நேரம் கதை சொல்லி என்னகிட்ட சொன்னல என்ன பண்ண சொல்ற என்ன கூத்து கொடுத்தாருன்னா நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா போய் வச்சு பாத்துட்டு வாங்க மாலை போட்டிருக்கிறாருல்ல அவளுதான் அடியே அப்படி இருவருக்கும் அன்பு மகளாக செல்ல பிள்ளையாக நான் பிறந்து எந்த ஒரு குறையும் இல்லாம சீர சிறப்போடு என்ன இருந்தாலும் கல்யாணம் ஆகி போச்சாமா அதனால அடியே நான் எங்க இருக்கிறேன் இப்ப நான் பச்சா வயல கூத்தாடி இருக்கிறோம் கூத்தாரத்தைய சொல்லிட்டு இருக்கிறேன் இப்ப எங்க இருக்கிறேன் அது நீ சொன்னாதாம அசோகவனத்தில அசோகவனத்துல இருக்கிறீங்களா ஏன் அசோகவனத்துல இருக்கிற காரணம் என்ன என்னுடைய பெரியப்பா யாரு ராவணேஸ்வரர் ஆமா சீதை அம்மனை கொண்டு வந்து எங்க அசோகவனத்தில சிறை வைத்தார் அந்த அம்மனுக்கு காவலாக நான் இடைவிடாம அந்த அம்மனுக்கு காவலாக இங்க இருக்கிறேன் காவலாக்கிறீங்க அந்த தெய்வத்துக்கு காவலாக நான் இருந்தாலும் இன்றைய தினத்துல என்ன நேர்ந்தது செவிபட இங்க பேசிக் கொண்டிருப்பதை கேட்டேன் யாரே பேசுறாங்க என்னுடைய பெரியப்பா ராவணனும் மயில் ராவணன் இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை இங்கேயே கேட்டு இருந்தேன் அதை கேட்டு என்னுடைய உள்ளமாகப்பட்டது கல்லடி பட்ட கண்ணாடி போல் உடைச்சு ஐயோ பொன்னானே அந்த ராமருக்கு
மயில் ராவணனும் இங்கே பேசிக் கொண்டிருப்பதே நான் என் செவிபட கேட்டேன். தம்பி மயில் ராவணா, காலை சூரியன் உதயாதிக்கு முன்பதாக சுவாலமலையிலே இருக்கக்கூடிய ராமர் லட்சுமணர் இருவரையும் கொண்டு வந்து காளிக்கு வெட்டி பலி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருவரும் பேசிக் கொண்டிருந்தார் சபா மண்டபத்தில் பேசிக் கொண்டிருப்பதை நான் செவிபட கேட்டேன். அவர் மாய வித்தைக்காரர். அவர் வித்தையை இந்த உலகத்துல யார் அறிவார்? அதை எப்படி அறிந்து ராமர் லட்சுமணர் இருவரும் அவரிடத்திலிருந்து தப்பிக்கொள்வாங்க? என்ன செய்வாங்க, ஏது செய்வாங்க என்னும் புறப்படாத இப்படி நிக்கிறேன், நிக்கிறேனே ஒன்றும் தெரியாம எப்படி அவர்களை காப்பாற்றுவேன்? சுவாலமலையிலே ராமர் லட்சுமணர் அந்த சுவாமிகளுக்கு காவலாக இருக்கிறார் என்னுடைய தந்தை விபூஜனை. இந்த நேரத்தில அவர்கள் இருவருக்கும் ஏதாவது விபரீதம் நடந்தா
என் தந்தையாருக்கு ஒரு இழிச்சொல் அல்லவா வந்துரும். ஆமா தந்தையாருக்கு இழிச்சொல் வந்துருமே. நான் எப்படி என் தந்தையார் இடத்துல சொல்ல போறேன்? நான் என்ன செய்வேன்? எது செய்வேன் அம்மா? ஒரே வழிதான் இருக்குது. மலையில இருக்கக்கூடிய என்னுடைய தந்தையாருக்கு இப்ப இந்த செய்திய ஒரு லிகிதமா எழுதி அனுப்பணும். அதனால லிகிதத்தை எடுத்துட்டு வா. தந்தையாக விளங்கக்கூடிய வராது நீ சொல்லுமா. அடியே தந்தையாக விளங்கக்கூடிய சோழமலையிலே இருக்கக்கூடிய என்னுடைய தந்தை விபூஜனனுக்கு தன்னுடைய சொந்த மகள் எழுதி கொள்ளக்கூடிய நிறுவம் என்னவென்றால், அப்பா மகளே அப்படி அப்பா சபா மண்டபத்திலே தந்தையார் ராவணேஸ்வரரும் அயில் ராவணன் இருவரும் சேர்ந்து காளிக்கு ராமர் லட்சுமணரை கொண்டு வந்து பலியிடுவதற்கு இடுவ வேண்டும் என்று சொல்லி இருவரும் உரையாடி கொண்டிருந்தாங்க. அதனால மயில் ராவணன் தந்தையார் அவருடைய அந்த மாயை அறிந்து யாராலும் இவர்தான் மயில் ராவணன் சொல்லி தெரியாது. அங்கே இருக்கக்கூடிய நீங்க 10-11 ராமர் லட்சுமணரை நீங்க காக்க வேண்டும், இல்லை என்றால் உங்களுக்கு ஒரு இழிச்சொல் வந்து நேர்ந்துடும். அதனால ஒரு இரவு ராமர் லட்சுமணர் அந்த சுவாமிகள் இருவரையும் அன்னை இமை காற்பதை போல அதனமாக நீங்க காக்க வேண்டும் தந்தையே. இப்படிக்கு உங்களுடைய மகள் திருச்சடை என்ன செய்யணும்? வாயு தேவர் பகவான் அவரை அழைத்து அவரிடத்துல கொடுத்தா வாயு காற்று வழியாகவே கொண்டு போய் சுவாலமலையை சேர்த்திடுவா என் தந்தையார் இடத்துல. அதனால ஐயா வாயு தேவனே, அதனால இந்த லிகிதத்தை கொண்டு போய் செய்திக்காக ஒன்னு அழைச்சிருக்கிறேன். அதனால அந்த லிகிதத்தை கொண்டு போய் என் தந்தையார் சோழமலையில் இருக்கிறார் இடத்துல கொண்டு போய் சேர்த்திடுங்க. அப்படியே ஆகட்டுமா? புண்ணியமா போகட்டும். அம்மா உங்க பேச்சு தவறாம கொண்டு உங்க தந்தையார் ஆகட்டும்.